தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதின வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இன்று தனி மனிதர்களும் குடும்ப அங்கத்தினர்களும் தவிக்கிற தவிப்பை சமாதான பிரபு மாற்றி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானத்தை தருவதற்கு வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே தம் இரத்தத்தையே சிந்தினார். இந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைப்பதுதான் தெய்வீக சமாதானம். எந்த நிலைமையிலும் தேவ பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தை இல்லத்தை தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி காக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது. ஒரு கொள்ளைக்காரன் இரவில் பல மனிதர்களிடம் கொள்ளையிடுவான். பெண்களிடம் இருந்து அணிகலன்களை திருடி தன் மனைவியிடம் கொண்டு போய் கொடுப்பான். மனைவியும் அவன் கொண்டு வரும் விதம் விதமான அணிகலன்களை அணிந்து பெருமிதத்தோடு வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் பகலில் ஒரு சாதாரண மனிதர் ஆண்டவர் தரும் சமாதானத்தை பற்றி அழகாய் போதித்துக் கொண்டிருந்ததை கேட்டான். ஐயோ, நான் ஒரு கொள்ளைக்காரனாய் இருப்பது நிமித்தம் என் உள்ளத்தில் எத்தனை பயம்! யாராவது பார்த்து விடுவார்களோ, காவல்துறையினர் என்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்றெல்லாம் எவ்வளவாய் பயந்து பயந்து வாழ வேண்டியதாய் இருக்கிறது. உள்ளத்திலே உண்மையான சமாதானம் இல்லையே என்று தன் வாழ்வை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான். அப்பொழுது அந்த மனிதர் இயேசுவை பற்றி, அவர் சிலுவையிலே சம்பாதித்த தெய்வீக சமாதானத்தை பற்றி கூற கூற அவன் தன்னையும் அறியாமல் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். புது மனிதனாக புது இருதயம் பெற்றான். அதன் பிறகு அவன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்ட நிலையின் நிமித்தம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது வாழ்வு முழுவதையும் நிரப்பியது. பயம், போராட்டம் யாவும் ஓடி மறைந்தன. என கண்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது பாருங்கள். கொடூரமான மக்களுடைய கல்லான இருதயங்களையும் கூட சதையான இருதயமாக மாற்றி உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் அருளி செய்யும் வல்லமை படைத்ததாயிருக்கிறது. உங்கள் வாழ்விலும் கூட பாவங்கள், கோபங்கள், பகைகள் போன்ற தீமைகளினால் குறைவுகள் காணப்படுமாயின் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, நீர் சிலுவையில் சிந்திய தூய இரத்தத்தால் என்னையும் கழுவும் என்று கெஞ்சுங்கள். அப்பொழுது இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள தெய்வமே, இந்த தெய்வீக சமாதானத்தால் என்னை நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக மக்கள் மத்தியில் நானும் ஒரு சாட்சியாய் இருக்கவும் சமாதான வழியிலே நடக்கவும் இன்று முதல் எனக்கு கிருபை தாரும். என் வாழ்விலே என்றென்றும் சமாதானம் நிறைவாய் இருக்கும்படி அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.